ஒரு வஞ்சத்தோட கோபத்தோட ஆவேசத்தின் உச்சத்தோட போட்டு வந்து என்னை இவ்வளோ நேரம் நீ காக்க வைக்கிற 6 மணி நேரம் 7 மணி நேரம் என்னை காக்க வைக்கிற நீ நாசமாக போயிடடான்னு சொல்லிட்டு மண்ணை வாரி தூத்தி த்ரீஷாவுக்கு சில அச்சுறுத்தல்கள் வருது. அந்த அச்சுறுத்தலுக்கு வந்து இவர் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக போகும்போது இவரால் அந்த பாதுகாப்பை தர முடியல. அப்போ சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒரு நடிகை சொன்ன அதே ஒரு வார்த்தை தான். ஏற்கனவே நடிகைன்னா த்ரீஷா தாண்டி கீர்த்தி சுரேஷன் சொன்ன ஒரு வார்த்தை. எல்லாத்தோட ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 15 வருஷம் பேசப்படாத த்ரீஷா, அது குறிப்பாக எங்கேயுமே விஜயை பற்றி பேசாத த்ரீஷா, கட்சி தொடங்கிலிருந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து விரிவாக்கம் பண்ணுறாங்க. எல்லா நிர்வாகிகளும் இவங்க அறிவிக்கிறாங்க. ஏன் மகளிர் அணி இது வரைக்கும் இவங்க நிர்வாகி அறிவிக்கவில்லை? த்ரீஷா அரசியல் நுழைவது உறுதி. தாவேக்காவுடைய மகளிர் அணி தலைவியாகவும் ஒரு கொள்கை பரப்பு செயலாளரும் வருவது உறுதியாக இருக்குது. இதுதாங்க. நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க. டெஃபினெட்லி. ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நேற்றையிலிருந்து பற்றி எரியுது. இணையமாக இருக்கட்டும் அல்லது செய்தி ஊடகங்கள் அத்தனையுமே வேறு லெவலில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் த்ரீஷா விஜய் இருவரும் சேர்ந்து கல்பாத்தி அகோரம் அவர்களுடைய இல்ல திருமணத்துக்கு போயிருக்காங்க. அந்த திருமணத்தில் இவங்க போன அந்த தோரணை, ஆடை தோரணை மற்றும் காட்சி தோரணை, இது எல்லாமே சங்கீதா அவர்கள் கொடுத்திருந்த அந்த விவாகரத்துக்கு பதிலடியாக இது அப்படின்ற மாதிரி தான் பேசப்படுது. இது பேசுறதுக்கே ஒரு அசிங்கமான விஷயந்தான். ஆனாலும் பேசி தான் ஆகணுன்ற அடிப்படையில் தான் பல இடங்களில் பலரும் கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க. காரணம் இவர் நம்ம எல்லாம் ஆள்வதற்காக தயாராகி வருகிறார் என்று அவரே சொல்வதனால் இப்போ நம்ம அது சம்மந்தமாக நம்ம பேசக்கூடிய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் கூட நம்ம பேச தான் செய்கிறோம். இப்போ முக்கியமாக இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யார் இந்த த்ரீஷா எப்படி விஜயோட எப்படி கனெக்ட் ஆகிறாங்க? ஒரு நடிகை, அதுவும் துணை நடிகையாக வாழ்க்கையை ஆரம்பித்தவங்க எப்படி விஜய்கிட்ட கனெக்ட் ஆகிறாங்கன்னா, விஜயோட ஒரு படம் கில்லி, அந்த படத்தில் தான் இவங்க அறிமுகறாங்க. கில்லி படம் நல்லா சரியாக ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வெற்றி படமாக அமைஞ்சதுனால அடுத்தது திருப்பாச்சின்ற படத்தில் இவர் அவங்கள அந்த படத்தில் போடுறாரு. அந்த 2 படத்தில் தான் நடிக்கிறாங்க. அந்த படங்கள்லாம் ஓரளவுக்கு போன படம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்கு பிறகு நான் செய்கிறேன்னா, இவர் அசின்கிட்ட ஒரு படம் கொடுக்குறாரு, சிவகாசி படம் ஹிட் ஆன உடனே இவங்க த்ரீஷா விஜய்கிட்ட சண்டை போடுறாங்க. ஏன் எனக்கு அந்த படத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை போடக்கூடிய சூழல் இருக்குது. ஆனாலும் அது ராசி இல்லைன்ற ஒரு நினைப்பில் ஒரு வேலை இவர் வேணான்றாரா இல்லை, ஏன்னா அவங்க ராசி, அதாவது அந்த படம் சிவகாசி படம் ரொம்ப நல்லா போயிடுறதுனால இவர் ஒரு வேலை நினச்சிடலாம், சரி இந்த படம் நம்ம இவங்களுக்கே கொடுக்கலாம் சொல்லிட்டு போக்கிரி படத்தை அதே அசினுக்கே போக்கிரி படம் கொடுக்கும்போது இவங்க ஒன்றும் உஷ்ணமாயிடுறாங்க. சரி, இப்படிலாம் சண்டை போடுற த்ரீஷா சண்டை போடுறதுனால அசின் அப்படி நிறுத்திட்டு அப்படியே இந்த பக்கம் கேட்டிங்கன்னா ஆதின்னு ஒரு படமும் குருவின்ற ஒரு படமும் கொடுக்குறாங்க. 2 படமும் பார்த்திங்கன்னா ஃப்ளாப் ஆகுது. அப்போ ராசி இல்லாத நடிகைன்ற அந்த எண்ணம் அவருக்கு வருது. யாருக்கு? விஜய்க்கு வருது. இவ நமக்கு ராசி இல்லை அப்படின்னும் போது அடுத்தடுத்து இவர் என்ன செய்கிற கேட்டினா, நயன்தாரா, தமன்னா, சமந்தா, இப்படி அடுத்தடுத்த படங்களை எல்லா முக்கியமான நடிகைகள் அத்தனை பேருக்குமே இவர் அந்த படத்தில் வாய்ப்பு கொடுக்கும்போது ஒரு கட்டத்தில் ரொம்ப உஷ்ணப்பட்டு டென்ஷன் ஆகி நேராக நீலாங்கரை வீட்டுக்கு போயிடார். நீலாங்கரை இப்போ பனையூர் வீடு, அப்போ நீலாங்கரையில் பக்கத்தில் தான் நீலாங்கரை வீட்டுக்கு போகிறாரு. நீலாங்கரை வீட்டில் அம்மா அப்பா மனைவியோட சகிதமாக குடும்பத்தோடு வசிக்கும் போது இவர் போன நேரத்தில் அவங்க அங்கே இல்லை. ஒருவேளை இருந்துக்கிட்டு ஒரு வேளை இல்லை வெளியில் எங்கேயாவது போயிட்டாங்களான்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் காத்திருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆன த்ரீஷா மண்ணை வாரி தூர்த்தி சொல்லுவாங்க. மண்ணை வாரி கொட்டுவாங்க தெரியுமா? சில பெண்கள் வீட்டில் போயிட்டு நீ சாபம் விடுவாங்க பாருங்கள், மண்ணை வாரி கொட்டுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி மண்ணை வாரி கொட்டிட்டு நீ நாசமாக போயிடுவே, நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வஞ்சத்தோட கோபத்தோட ஆவேசத்தின் உச்சத்தோடு போட்டு என்னை இவ்வளோ நேரம் நீ காக்க வைக்கிற 6 மணி நேரம் 7 மணி நேரம் என்னை காக்க வைக்கிற நீ நாசமாக போயிடடான்னு சொல்லிட்டு மண்ணை வாரி தூத்தி விட்டுட்டு வந்ததாக ஒரு தகவல் இருக்குது. அதுக்கு பிறகு எப்படி இவங்க இங்கே லிங்க் ஆகுறாங்கன்றது தான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருக்குன்றதும் சொல்கிறாங்க, அரசியல் ரீதியான சதி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பொன்னியின் செல்வன் படத்தில் மீண்டும் இவங்க ஒரு கம்பேக் கொடுத்த பிறகு தான் இவங்க அந்த பழைய த்ரீஷா மாதிரி இல்லை,
இவங்க கொஞ்சம் புதுசாக கொஞ்சம் பூசணா மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவன் வந்து ஏதாவது வந்து மயங்கிட்டா, விஜய் வந்து மயங்கிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து சினிமா வட்டாரத்தில் பேசப்படுது. இப்போ என்னென்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 வருடங்களாக ரொம்ப ஸ்ட்ராங்கானதுக்கு காரணம் இந்த லியோ படத்தில் கொடுத்த அந்த லிப்லாக் காட்சி மூலமாக வந்து ஆயிடுச்சு ஒன்று. இதாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து மற்ற அரசியல் ரீதினா ஏதோ உடனே வந்து எல்லோரும் பார்வையும் திமுக பக்கம் போயிடக்கூடாது. வேறு வந்து பார்த்திங்கன்னா வந்து 2000 கிலோமீட்டருக்கான அந்த பக்கம் இருக்கிற வந்து டெல்லியிலேருந்து ஒரு வேளை ஏதாவது வந்து இவருக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் வந்து த்ரீஷாவுக்கு இருக்குதான்ற பேச்சு கூட சில பேர்கிட்ட இருக்குது. எது எப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா மனைவி பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு நெகட்டிவாக வந்து விஜய்க்கு மாறி இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக வந்து விஜய் த்ரீஷாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான பார்வை வந்து தமிழ்நாடு மக்கள் கிட்ட வந்துருச்சுன்றது தான் உண்மை. இதில் இன்னொரு கேள்வி எல்லார் மனசில் இருக்கிற இந்த கேள்வி தான், விஜய்க்கு வந்து அரசியல் ஆர்வம் இல்லை, கட்சி தொடங்கணும் என்ற எண்ணம் கிடையாது. கட்சி தொடங்கின வந்து அப்பா மீது வழக்கு தொடுக்கிறாரு. அந்த அரசியலுக்கு வரணுன்ற எண்ணமே இல்லாதனால தான் அந்த விஜய் மக்கள் இயக்கத்தையே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிடுறாரு. அப்பா மேலே வழக்கே தொடுத்து வந்து தன்னுடைய பெயரையே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இப்படியெல்லாம் சொன்ன விஜய் எப்படி வந்து மீண்டும் வந்து அரசியல் கட்சி தொடங்கணுன்ற அந்த எண்ணம் எப்படி வருது? அந்த லியோ படத்துக்கு பிறகு தான் இவருக்கு வந்து உறுதியாக வந்து நம்ம அரசியல் கட்சி தொடங்கணுன்ற அந்த எண்ணம் வருது. அதுக்கு காரணம் என்னென்னா த்ரீஷாவுக்கு சில அச்சுறுத்தல்கள் வருது. அந்த அச்சுறுத்தலுக்கு வந்து இவர் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக போகும்போது இவரால் அந்த பாதுகாப்பை தர முடியல. அப்போ வந்து சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒரு நடிகை சொன்ன அதே ஒரு வார்த்தை தான். ஏற்கனவே நடிகைன்னா த்ரீஷா தாண்டி வந்து கீர்த்தி சுரேஷ் சொன்ன ஒரு வார்த்தை. அது என்ன வார்த்தைன்னு கேட்டால், உங்ககிட்ட பணம் இருக்குது, புகழ் இருக்குது, அதிகாரம் இருக்கா ஒரு கேள்வி. அதே மாதிரி த்ரீஷாவும் அந்த கேள்வி கேட்குறாங்க, உங்கள்கிட்ட பணம் இருக்குது, புகழ் இருக்குது, அதிகாரம் உங்ககிட்ட இல்லை, நீங்கள் ஏன் வந்து கட்சி தொடங்கக்கூடாது, அரசியலை நீங்கள் ஏன் வந்து ஒரு அரசியல் சக்தியாக உருவாகக்கூடாது, கட்சியை தொடங்கக்கூடாது, ஏன் நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்ற அந்த ஆசையை வந்து அவங்க தான் விதைக்கிறாங்க. இதன் மூலமாக தான் வந்து அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு குடும்பம், குழந்தைகள், பிள்ளைகள் சொல்லிட்டு குடும்பம், பிள்ளைகள் அப்படி வந்து வாழணும்னு நினைக்கக்கூடிய அந்த சங்கீதாவுக்கு வந்து மனதில் வந்து தேவையற்ற வந்து சஞ்சலங்களை உருவாக்குறாங்க. இதன் மூலமாக தான் வந்து அங்கே குடும்பத்தில் பிளவு ஏற்படுது. முழுக்க லியோ படத்தில் இந்த லிப்லாக் காட்சிக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அதிதீவிரமான அந்த என்ன சொல்கிறீங்கன்னா வந்து ஒரு வகையான வந்து ஈர்ப்பு ஏற்பட்டு பிரியவே முடியாத அளவுக்கு 2 பேரும் வந்து ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி தகவல்கள் வெளியாகுது. இது வந்து மேலோட்டமாக வந்து சில தகவல்கள் சொல்கிறேன். இன்னும் கூட சில மறைக்க வேண்டிய, வெளியில் சொல்ல முடியாத சில விஷயங்களும் இருக்க தான் செய்யுது. அதனால் இப்போ மிகப்பெரிய சந்தேகமே என்ன, வலுவான ஒரு சந்தேகம் இருக்குன்னா, எப்படி திடீர்னு வந்து த்ரீஷா வந்து இவரோட ரொம்ப கனெக்ட் ஆனாங்கன்றது மிகப்பெரிய சதி இருக்குமோன்ற யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சமர்னு ஒரு படம், அந்த படத்தில் வந்து விஷால் நடித்த படம். அப்போ விஷால் ஒரு மேடையில் பேசும்போது சொல்வார், நான் தளபதி அண்ணா தான், விஜய் அண்ணாவுடைய நான் ஃபேன் அப்படிலாம் சொல்லியிருப்பார். நான் விஜய் சாரோட ஃபேனு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீஷா வந்து சொல்லுவாங்க, நான் அஜித்குமாரோட ஃபேன் சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப ஹாப்பியாக வந்து சொல்லுவாங்க. நான் அஜித்குமார், அதாவது விஜயை வந்து வெறுப்பேற்றுற மாதிரியான ஒரு காட்சி அது. ஏற்கனவே விஜய்க்கு வந்து அடுத்தவங்களுக்கு புகழ்ந்தால் அவருக்கு பிடிக்காது. விஜய்க்கு தன்னையே புகழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு காட்சியில் வந்து ஒரு மேடையிலேயே வந்து எனக்கு அஜித்குமார் தான் பிடிக்கும்னு சொல்லும் போது அது வந்து அவருக்கு ஒரு டிசப்பாயிண்ட்டாக அவர் வந்து யோசிச்சிருக்கிறாருவாங்க. எல்லாத்தோட ஒரு கேள்வி இருக்குது, என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 15 வருஷம் பேசப்படாத த்ரீஷா, அதுவும் குறிப்பாக எங்கேயுமே விஜயை பற்றி பேசாத த்ரீஷா எப்படி வந்து இவங்க வந்து குடும்பத்துக்குள்ளே உள்ள நுழையிறாங்க? இந்த விஜய் த்ரீஷா இந்த நெருக்கத்துக்கு பின்னாடி வந்து புஷியானந்தோட ரோல் என்ன, ஆதவர்ஜுனோட ரோல் என்ன, இப்படி வந்து பல வந்து ஏன்னா ஒவ்வொருத்தராக வந்து இணையறதை நீங்கள் பாருங்கள். புஷியானந்து முதல்ல இருக்கிறாரு, புஷியானந்தை தாண்டி அதுக்கு அடுத்தது வந்து ஆதவர்ஜுனா வந்து உள்ளே நுழைகிறாரு. இவங்க 2 பேரும் நுழையிறதுக்கு 2 பேரும் வந்து இடையில் வந்து த்ரீஷா வந்து கனெக்ட் ஆகிறாங்க விஜய்கிட்ட. இப்போ நமக்கு வந்து ஒரு வலுவான ஒரு சந்தேகம் இருக்குங்க. அந்த சந்தேகத்தை நான் முன்னாடி வைக்கிறேன். அந்த சந்தேகம் நியாயமானதான்றதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. எப்படி வந்து விஜய்கிட்ட வந்து திடீர்னு வந்து த்ரீஷா வந்து கனெக்ட் ஆகிறாங்க, எப்படி திடீர்னு வந்து ஆதவர்ஜுனா வந்து கனெக்ட் ஆகிறாரு, எப்படி மெல்ல மெல்ல இன்றைக்கி வந்து அசைக்க முடியாத ஒரு சக்தியாக வந்து புஷியானந்த் இருக்கும்போது இன்னொரு சக்தியாக வந்து ஜெகதீஷ் பழனிசாமி வந்திருக்கிறாரு. இதை எல்லாத்தையும் நிர்மல்குமார் வந்து பிஜேபியிலேருந்து நெருங்கி இருக்கிறாரு. இப்போ வந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு 4 சக்திகள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இடத்த வந்து கைப்பற்றி இருக்கிறத நான் பார்க்குறோம். அது புஷியானதாக இருக்கட்டும், ஜெகதீஷாக இருக்கட்டும், ஆதவர்ஜுனாவாக இருக்கட்டும், நிர்மல்குமாராக இருக்கட்டும். இந்த 4 பேருக்கு நடுவில் தான் இன்றைக்கி வந்து
த்ரீஷாவும் இருக்கிறாங்க, விஜயும் இருக்கிறாரு. அங்கே முற்றிலுமாக வந்து மனைவியும் குடும்பமும் புறந்தள்ளியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இது வந்து ஏதோ திமுக இந்த அறவேக்காடுக்கு சொல்லுதுங்க, இது திமுக காரணம் மாதிரி தெரியல. ஏன்னா இருக்கிற நபர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து திமுகவை எதிர்க்கிறவங்களாக இருக்கிறாங்க, அதுவும் கடுமையாக எதிர்க்கிறவங்களாக இருக்கிறாங்க. அப்போ எப்படி திமுக வந்து இவங்களை செட் பண்ணி அனுப்போம்? அப்போது முழுக்க அதுவும் என்ன சொன்னால் முற்றிலுமாக வீழ்த்தணுன்ற முடிவில் இருக்கிறாங்க. இவங்க திமுகவை வீழ்த்தியே தீரணுன்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி வந்து த்ரீஷா வந்து விஜயோட கனெக்ட் ஆகிறாங்க, இந்த 4 பேரும் எப்படி வந்து கனெக்ட் ஆகிறாங்கன்றது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அறிவுபூர்வமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்க. நான் சொல்ல வேண்டியது சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். வேறு வழி இல்லை. நம்ம வந்து ஏன்னா நம்ம தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டை சுற்றி ஒரு சூழ்ச்சி நடக்குதா, தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமாக வந்து கைப்பற்றி வந்து ஆட்சி நடத்துறதுக்கான ஒரு சதி வேலைகளாக இருக்குமான்னு சந்தேகப்படுறேன். ஏன்னா பிஜேபி இதுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். குறிப்பாக வந்து ஜோசப் விஜயோட வந்து எப்படி ஒரு பிராமின் த்ரீஷா வந்து இணையிறாங்க, லிங்க் ஆகுறாங்கன்றது ரொம்ப நிறைய, அதாவது கேட்டால் வந்து ரொம்ப உறுதியான வலிமையான ஒரு கேள்வியாக இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மற்ற நபர்கள் பாருங்கள், மற்ற நபர்கள் யாருமே மக்கள் செல்வாக்கில்லாத பணம் படைத்தவர்களாக இருக்கிறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் எனக்கு கேட்டால் வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு தங்க கூண்டில் அடைச்ச வந்து ஒரு கிளி மாதிரி தான் வச்சுருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். பொறுத்திருந்து பார்ப்போம், அடுத்தடுத்து என்ன நகர்வுகள் இருக்குன்றதை பார்ப்போம். இதை பாருங்கள், நான் இப்போ இதில் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்கிறேன். த்ரீஷா வந்து விஜயோட இணைஞ்சிட்டாங்க. இந்த கட்சியில் நீங்கள் பல பொறுப்புகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆரம்பத்துலேருந்து எடுங்க, கட்சி தொடங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து விரிவாக்கம் பண்ணுறாங்க. எல்லா நிர்வாகிகளும் இவங்க அறிவிக்கிறாங்க. ஏன் மகளிர் அணி இது வரைக்கும் வந்து இவங்க வந்து நிர்வாகி வந்து அறிவிக்கவில்லை? மகளிர் அணின்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? அதாவது கேட்டால் மாநில அளவில் வந்து ஒரு மகளிர் அணி இருக்கணுமா இல்லையா? அதுக்கு யாராவது தலைமை இருப்பாங்களா? எல்லா கட்சியிலும் அது உண்டு. ஏன் இது வரைக்கும் தாவேக்கால மகளிர் அணி வந்து உருவாக்காமல் இருந்தாங்க? அப்போது இது நீண்ட நாள் திட்டம். இந்த இடத்துல வந்து த்ரீஷாவை கொண்டு வர்றது திட்டம். மகளிர் அணி தலைவியாக கூட கொண்டு வரலாம், அல்லது கட்சியின் வந்து பொதுச்செயலர் பதவி கொடுத்துட்டு அதையும் கூட அடிஷ்னல் பதவியாக கூட கொடுக்கலாம். 2 பதவியும் சேர்த்து கூட கொடுக்கலாம். மகளிர் அணி தலைவி பதவி வச்சுங்க, கொள்கை பரப்பு செயலாளர் கொடுங்கன்னு சொல்லலாம். ஆக மொத்தம் கேட்டால் த்ரீஷா வந்து அரசியல் நுழைவது உறுதி. தாவேக்காவுடைய மகளிர் அணி தலைவியாகவோ அல்லது கொள்கை பரப்பு செயலாளரோ வந்து வருவது வந்து உறுதியாக இருக்குது. இதுதாங்க. நன்றி, வணக்கம்.